இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளான் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ள குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான கடைகள், பள்ளிகள் மூடப்பட்டன. கிளான் பண்டார் புக்கிட் ராஜாவில் அமைந்துள்ள குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான சமூக நல இல்லங்கள், பள்ளிகள், உணவு மற்றும் தின்பண்ட கடைகள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. முன்னதாக குளோபல் இக்வானுக்கு சொந்தமான இந்த நிறுவனங்களில் சிறுவர்களே பணிபுரிந்து வந்துள்ளதாக சுற்றுவட்டார வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பெற்றோர்களற்ற அந்த சிறுவர்கள் கடையில் உள்ள தின்பண்டங்களை வீடமைப்பு பகுதியில் நடந்து சென்று விற்பது வழக்கம் என்றும் கூறியிருக்கின்றனர் அந்த வியாபாரிகள். முன்னதாக சிறார்கள் துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குளோபல் இக்வான் வழி நடத்திய 20 சமூக நல இல்லங்களில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1 வயது குழந்தையில் இருந்து 17 வயதுக்கு உட்பட்ட 11 வயதினர்கள் போலீசாரால் காப்பாற்றப்பட்டனர். டெங்கியில் செம்பனை மரங்களுக்கிடையில் உலா வந்த முதலை. டெங்கி அருகே செம்பனை தோட்டத்தில் முதலை ஒன்று காணப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உறைந்து போய்விட்டனர். காலை மணி 10:10 அளவில் அவசர அழைப்பு கிடைக்கவே அங்கு விரைந்து தீயணைப்பு படையினர் அதனை பிடித்தனர். பிடிப்பட்ட அந்த வனவிலங்கு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. போதுமான நிதி திரண்டது, ஞாயிறன்று ஜாமீனில் வருகிறார் அபாங் பாஸ். ஜொஹூரில் ஆரம்ப பள்ளி மாணவியை வீடியோ எடுத்து டிக்டாக்கில் பதிவேற்றியதற்காக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அபாங் பாஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜாமீனில் வெளியே வருகிறார். மூவா செஷன்ஸ் நீதிமன்றம் மற்றும் பத்துபஹாட் செஷன்ஸ் நீதிமன்றம் நிர்ணயித்த மொத்த ஜாமீன் தொகையான 40,000 ரிங்கிட்டை அவ்வாடவரின் குடும்பம் ஒரு வழியாக திரட்டி இருப்பதே அதற்கு காரணம். நேற்றும் இன்றும் ஜொஹூரில் வார இறுதி விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தார் ஜாமீன் தொகையை செலுத்துவர் என அந்நபரின் வழக்கறிஞர் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட 24 வயது இளைஞருக்கான ஜாமீன் தொகையை திரட்டுவதற்காக அவரின் அக்கால் முன்னதாக சமூக ஊடகங்களில் பொதுமக்களிடம் நன்கொடை கோரியிருந்தார். இந்நிலையில் போதுமான நிதி திரட்டப்பட்டு விட்டதாகவும் நன்கொடை அளித்த மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, மியான்மர் மக்களுக்கு நன்றி என்றும் அம்மாது நேற்று தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார். குளோபல் இக்வான் நிறுவனம் மீதான விசாரணையை துரிதப்படுத்துங்கள், பிரதமர் உத்தரவு. குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். நடவடிக்கையில் ஏன் தாமதம் என பலர் கேட்கின்றனர். எனவே விரைந்து விசாரித்து அறிக்கையை தயாரிக்க வேண்டியது அதிகார தரப்பின் கடமை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னார். நம்பிக்கை, அதிகார துஷ்பிரயோகம், சமயத்தை தவறாக பயன்படுத்துவது, சித்திரவதை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையெனில் அவை சாதாரணமானவை அல்ல. எனவே போலீஸ் தனது விசாரணையை நடத்தி சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு நாம் வழிவிட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். குளோபல் இக்வான் நிறுவனத்தின் கீழ் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் செயல்படும் 20 சிறார் இல்லங்களில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கையின் போது 1 வயது குழந்தை முதல் 17 வயது வரையிலான 402 பேர் மீட்கப்பட்டனர். இதையடுத்து சிறார்களையும் மதத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அந்த இல்லங்களை சேர்ந்த 171 பேர் கைதாகினர். பெரிக்கத்தான் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராகும் ஆசை எனக்கில்லை, சனுசி விளக்கம். எதிர்கட்சியான பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராகும் ஆசையெல்லாம் தமக்கில்லை என்கிறார் கெடா மந்திரி விசார் டாக்டர் ஸ்ரீ சனுசி நூர். அவ்வளவு பெரிய பொறுப்புக்கெல்லாம் தாம் இன்னும் தயாராகவில்லை என பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநருமான அவர் சொன்னார். தற்போதைக்கு கெடா மாநில நிர்வாகத்தை சீராக கொண்டு செல்வதே எனக்கு முக்கியம் என்றாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் என்ற முறையில் மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி நடப்பேன் என்றார் அவர். பஹாங் தெமர்லோவில் நடைபெற்று வரும் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளர் மாநாட்டில் பேசிய போது பேராளர் ஒருவர் சனுசியின் பெயர் அடுத்த பிரதமர் வேட்பாளராக பரிசீலிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்தார். சனுசி வலுவான தலைமைத்துவ பண்புகளை கொண்டிருப்பதோடு பொதுமக்களுடனும் சகஜமாக பழகக்கூடியவர் என்பதால் அப்பொறுப்புக்கு அவர் சரியானவராக இருப்பார் என அப்பேராளர் சொன்னார். 16ஆம் தேதி யூடியூபில் வெளியீடு காணும் வீரா 2 காண மறவாதீர் ஹேமநாதன். தன்னலமற்ற சேவையை வழங்கி வரும் துறைகளில் தீயணைப்பு மீட்பு துறையும் ஒன்றாகும். இத்துறையை சாமானியரும் தேர்ந்தெடுக்கலாம் என்று உந்து சக்தியை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு வீரா 1 என்ற குறும்படம் வெளியீடு கண்டு பலரின் மனத்தையும் கவர்ந்திருந்தது. தமிழில் வெளியீடு கண்ட அக்குறும்படத்தை தொடர்ந்து தற்போது பெண்களும் தீயணைப்பு மீட்பு துறையில் சாதிக்க முடியும் என்பதை
பறைசாற்ற வீரா 2 என்ற குறும்படம் ஒன்றும் இம்மாதம் வெளியீடு காணவுள்ளது. மலாய் மொழியில் உருவாக்கம் கண்ட அந்த குறும்படத்தை குறித்து அவ்வாறு விவரிக்கிறார் கெடா தீயணைப்பு மீட்பு துறையின் துணை அமலாக்க அதிகாரியும் குறும்படத்தின் எழுத்தாளரும் இயக்குநருமான ஹேமநாதன். 3 நாட்களில் எடுக்கப்பட்ட இப்படத்தில் 99 விழுக்காட்டினர் தீயணைப்பு துறையை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளில் நடித்திருப்பதாக, இதில் சிறப்பம்சமாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் இயக்குநரும் நடித்துள்ளதாக கூறுகிறார் இவர். அதோடு இந்த குறும்படம் தனது சுய முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றாலும் இதற்கு மலேசிய தீயணைப்பு துறையின் அனுமதியும் ஆதரவும் இருப்பதாக ஹேமநாதன் தெரிவித்தார். செப்டம்பர் 15 முதல் 19 வரை வெளுத்து வாங்க போகும் கனமழை. 4 மாநிலங்களுக்கு எச்சரிக்கை. எதிர்வரும் செப்டம்பர் 15 முதல் 19ஆம் தேதி வரை தீபகற்ப மலேசியாவில் உள்ள 4 மாநிலங்களில் கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அவை பெர்லிஸ், கெடா, பினாங்கு மற்றும் பேராக் மாநிலங்களாகும். குறிப்பாக உலு பேராக் மாநிலத்தில் கிரியான், லாருட், மாத்தாங் மற்றும் செலாமா ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 6 மணி நேரங்களுக்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மற்றும் PPR குடியிருப்பின் செயலாளர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு. 13 வயது மாணவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மீது நேற்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவரின் முன்னாள் ஆரம்ப பள்ளி ஆசிரியரான அவர் ஜிங்ஜாங் உத்தாராவில் உள்ள ஒரு வீட்டில் அந்த குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் குடும்பத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற சூழலில் நீதிமன்றம் 20,000 ரிங்கெட் ஜாமீன் வழங்கி கூடுதல் நிபந்தனைகளுடன் விடுக்க அனுமதி வழங்கியது. அதே நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கில் மக்கள் வீடமைப்பு திட்டமான PPR குடியிருப்பின் மேலாண்மை அமைப்பின் செயலாளர் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றங்களுக்கும் இவர் கூடுதல் நிபந்தனைகளுடன் 15,000 ரிங்கெட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் இசைவு வழங்கியது. இந்த 2 வழக்குகளும் எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு முன் லஞ்சம் வாங்கிய குடிநுழைவுத்துறை அதிகாரியின் வழக்கு 6,000 ரிங்கெட் அபராதம். 6 ஆண்டுகளுக்கு முன் 1,830 ரிங்கெட் லஞ்சம் வாங்கிய குடிநுழைவுத்துறை அதிகாரியின் மேல் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 5 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய அந்த 43 வயது முகமது ரேசா ஹுசைன் என்னும் குடிநுழைவுத்துறை அதிகாரி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 5,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. குற்றச்சாட்டின்படி 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை குடிநுழைவு துறையின் அமலாக்க பிரிவின் பணிபுரிந்த அந்த ஆடவர் பொழுதுபோக்கு மையங்களின் நடத்துனர்களிடம் இருந்து லஞ்சம் கேட்டு பெற்றுள்ளார். அந்த மையங்களில் பணிபுரிய வந்த வெளிநாட்டு தொழிலாளர்களின் அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதன் நடத்துனர்களும் வழங்கியுள்ளனர். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவர் அவரது மனைவி, குழந்தைகள் உட்பட தீராத நோயால் பாதிக்கப்பட்ட தாயாரையும் ஊனமுற்ற இளைய சகோதரையும் ஆதரிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவரின் வழக்கறிஞர் குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் 6,000 ரிங்கெட் அபராதம் விதித்த நிலையில் செலுத்த தவறினால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தீர்ப்பளித்தது.